சிவபெருமான வழிபடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதே அவரோட அருளால தான். இன்னொன்னு, சிவபெருமான பொறுத்தளவு தன்னை வழிபடுபவர்களுக்கு தான் நலன் செய்யணும், அவங்களுக்கு தான் இதெல்லாம் கொடுக்கணும், அவங்க கேட்டதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சாதாரண சக்தி அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க சாதாரணமா அந்த சக்தியை எடை போட்டு விட முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. தன்னை வழிபட்டாலும் சரி, தன்னை வழிபடாவிட்டாலும் சரி, தன்னை நிந்தித்தாலும் சரி, தன்னை நினையாதவர்களுக்கும் சரி, எது அவர்களின் வாழ்க்கைக்கு தேவையோ, அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு செல்வதற்கு அவர்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து பார்த்து கொடுப்பவர் எம்பெருமான் ஈசன். நான் எந்த வயசுல இருந்து சிவனை கும்பிட ஆரம்பிச்சேன்னு தெரியலங்க. அதுவே தெரியாம என்னை அவர் ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்போம். உன்னுள் இருக்கிறார், உன்னுள் இருந்து வெளிப்படுகிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த காலம் எந்த நேரம் அப்படிங்கறது அவர் தீர்மானித்திருப்பார். இந்த காலகட்டத்தில் இவனுக்கு இதை உணர வைக்க வேண்டும் என்று தன்னுள் நம்முள் இருக்கின்ற சிவமானது வெளிப்படுகிறது. இரக்கத்தின் வாயிலாக, அன்பின் வாயிலாக.